அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் ஆதி ஜோதிடம் சார்பாக திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு மகர ராசி அல்லது மகர லக்னம். இரண்டுக்குமே ஒரே மாதிரி உங்களுக்கு பலன் தான். ராசிக்கும் லக்னத்துக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பலனில் பெரிய வித்தியாசமெல்லாம் உள்ள தசாபுத்தியில் தான் உங்களுக்கு வித்தியாசங்கள் வரும். ஓகே, அப்போது இந்த மகர ராசி அல்லது மகர லக்னத்துக்காரங்களை பற்றி இந்த பதிவு. ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா ஆன்லைன் வாயிலாக உள்ளூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூர்லேருந்து நேரில் வர முடிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரலாம். இல்லை வெளியே வர முடியாத சூழ்நிலையினால நீங்கள் வெளியூரில் இருக்கிற எங்கள் நண்பராக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிட்டு எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான முழு விளக்கம் தரப்படும். சரி, நன்றி. அதுக்கப்புறம் பார்த்து பாருங்கள், இந்த மகர ராசி அல்லது மகர லக்னத்துக்காரங்க அத்தை உறவு சரி வராதுன்னு சொல்லுதுங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் இந்த சலவை செய்யும் தொழிலாளி அல்லது இவங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அல்லது அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த இவங்களை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சலூன் கடை அல்லது முடித்திருத்தும் தொழிலாளி வீடு, ஒரு ஃபைனான்சியருடைய வீடு அல்லது ஃபைனான்ஸ் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் ஒரு இரும்பு தொழிற்சாலை அல்லது அவங்களோட வீடு, டர்னர் அவங்களுடைய வீடு, இந்த மாதிரி நம்ம உறவினருக்குள்ளே யார் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி சலவை இது சலூன் கடைன்னு சொல்கிறது பியூட்டி பார்லர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் கூட உங்களுக்கு அதை தாண்டி கூட நீங்கள் போகிற மாதிரி அமைப்புகள் தான் இருக்குங்க. இது மகர் சனி பகவானினுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு எண்ணங்கள் ஜாஸ்திங்க. ரொம்ப நியாயமாக ரொம்ப தர்மமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பந்தா பேர் வழி, அதாவது ஒரு புகழாரம், இவங்களை யாராவது தூக்கி பேசுனாங்கன்னா இருக்கிற காசு இறச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை 100% இவங்களுக்கு இருக்குது. இவங்க அம்மாவெல்லாம் பாருங்கள், இவங்க தாய் வீட்டில் மூத்தவங்களாக இருப்பாங்க. இவங்க வீட்டில் இவங்க அப்பாவோ அல்லது இவங்க பாட்டாவோ, யாரோ அப்பாவோ தாத்தா பாட்ட வகையில் இரட்டை திருமணங்கள் உண்டு. அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது தாத்தாவினுடைய சொத்து பத்துக்கள் இருந்தால் வந்து சேரும், இல்லாட்டி அது இல்லை தான். ஆனால் இல்லாத ஒன்று பிடிச்சி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். அதனால் இருந்தால் உங்களுக்கு அது வந்து சேரும். இது வந்து மகர ராசி மகர லக்னத்துக்காரங்களுக்கு. இந்த மகர ராசிக்காரங்க இரும்பு வேலை செய்கிறது ரொம்ப சூப்பருங்க. அதே மாதிரி இடந்தனங்களெல்லாம் இவங்களுக்கு அமையும். இதை சொல்கிறேன், வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாமே தனிப்பட்ட முறையில் சுயமாக சம்பாதிச்சு எழுந்து மேலே வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த மகர ராசிக்காரங்க கீழே விழுவாங்க, விழுந்த உடனே எழுந்திருப்பாங்க. உடனேனா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இருக்கிற சொத்து பத்துக்களில் இழந்தால் கூட திரும்ப எழுந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி மகர லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு, யாராவது ஒருத்தருக்கு மகர ராசிக்கோ அல்லது மகர லக்னத்துக்காரங்களுக்கோ யாருக்கும் இந்த அமைப்பு உண்டு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எலி தங்குற வீடுன்னு சொல்கிறாங்க. எலி தங்குற வீடுன்னா எலி ஒரு சுறுசுறுப்பான ஒரு பொருள், சுறுசுறுப்பான ஒரு விலங்கு எலி. இது எலி மாதிரி இவங்களும் அங்கே இங்கே முட்டி மோதிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்குதுங்க. ரொம்ப நியாயம் இருக்குது. அது பார்க்க இல்லைங்க. எலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி ஒரு வேலைக்கு 2 வேலை 3 வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லா சகல விதமான வேலையும் இந்த வேலை தான் செய்யணும் இல்லைங்க. அதே மாதிரி படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எந்த வேலை கிடைச்சாலும் இந்த மகர ராசியோ அல்லது மகர லக்னத்துக்காரங்களோ இந்த எந்த வேலை கிடைச்சாலும் செஞ்சு எந்திரிச்சு மேலே வரக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குதுங்க. இதில் பாருங்கள், பாதி நீர் பாதி நிலம் அப்படின்ற மகரத்துக்கு வச்சுருக்குறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்லேருந்து, அதாவது நிலத்திலேருந்து வரக்கூடிய நீர், கிணத்து தண்ணியில் குளித்தா இவங்களுக்கு யோகம். சரி, கேட்டே எல்லாருமே கிணத்துல குளிக்கிறது, நம்ம எங்கேயெல்லாம் கிணறு இல்லை, ஒரு கிராமத்தில் இல்லை கிணறு இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம கோயில் குளத்துக்கு போனோம்னா அந்த நாளி கிணறுன்னு இருக்கிறாங்க. திருச்செந்தூரில் நாளி கிணறு, அதில் குளித்தா புண்ணியம். அது ராமேஸ்வரம் போனீங்கன்னா 22 தீர்த்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் குளித்தாலும் இவங்களுக்கு புண்ணியம். இந்த மாதிரி அந்த அமைப்பு இவங்களுக்கு உண்டு. ஏன்னா பாதி நீராகவும் பாதி நிலமாகறதுனால அந்த யோகா அடிப்படையில் இது இருக்குதுங்க. இவங்களுடைய டெவலப்மெண்ட்டு, இவங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதே திருமணத்துக்கு பிறகு தானுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்க டெவலப்பே ஆவாங்க. மகராசி மகர லக்னத்துக்காரங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் டெவலப்பே ஆவாங்க. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வருமானங்கள் அதிகம். மகர ராசியோ மகர லக்னமோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அதிகம். இந்த மகர ராசியோ அல்லது மகர லக்னமோ இவங்களுக்கு தான் சொல்லி வரேன்.
நேற்று ஒருத்தர் அப்படி தான் கேட்டார், மகர ராசி மகர லக்னம் என்னது அப்படின்னாரு. அது அப்படி இல்லைங்க. மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்னமாக இருந்தாலும் சரி, மகர ராசி மகர லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த 3க்கு இந்த ஒரே தான் பலனுங்க. இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தால் கொஞ்சம் டெவலப்புங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தாலும் ஒரு டெவலப் இருக்குது. அதுபோக தொழில் அப்படின்னா வெளியெல்லாம் கிடையாது, தொழில் உள்ளூர்லேயே தான், அதாவது உள்ளேயே தான் நான் சம்பாரித்து காட்டுவேன் அப்படிங்கிற குருட்டுத்தனமான ஒரு தைரியம் இவங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி சம்பாதிச்சு காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சுய தொழில், சுய முயற்சி, விடாமுயற்சி எல்லாமே இவங்ககிட்ட இருக்குதுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்னால இவங்களுக்கு தொந்தரவு தான். இவங்களால உடன் பிறந்தவர்னால இவங்களுக்கெல்லாம் பிரயோஜனங்கள் இல்லைங்க. உடன்பிறப்புகளுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். உடன்பிறப்பு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் தான் வந்து கொடுத்து உதவி செய்வார். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வசதி ஆகிட்டோம்னா உடன்பிறப்புக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணக்கூடியது இந்த மகர ராசியோ இந்த மகர லக்னக்காரங்களோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. வியாதியில் வயிற்றில் ஒட்டுக்கொடல், அல்சர் தொந்தரவு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து போகும். அதே மாதிரி ரகசியத்தை மறைச்சி வைக்க தெரியாது, ஓட்ட வாய்ங்க. எந்த விஷயத்தையுமே வெளியே சொன்னால் காரியம் நடக்காது. ஏன் வெளியே சொல்கிறீங்க? வெளியே சொல்லாமல் மறைச்சி வச்சு பாருங்கள். மறைச்சி வைக்க முடியாது. ஒரு விஷயத்தை வெளியே சொல்லாமல் தூங்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் மறைச்சி வைங்க. எந்த விஷயம் செய்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு பொருளே வாங்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மறைச்சி வைங்க. மறைச்சிட்டு வாங்கினதுக்கப்புறம் சொல்லுங்கள், அது நிலைக்கும். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுடைய தாய் மாமனுக்கு தொழில் அமையுங்க. சொந்தமாக தொழில் அமையும், வளர்ச்சி நோக்கி போயிட்டுருப்பார். உங்களுடைய யோக பிரகாரம் அக்கா பையனுக்கோ தங்கச்சி பையனுக்கோ குழந்தை பொண்ணோ பள்ளி பையனோ பிறக்கும்போது இவங்க தாய் மாமனுக்கு தொழில் நல்லபடியாக வளர்ச்சி அதிகமாகும். நல்ல சொந்தமாக தொழில் செஞ்சு ஒரு டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. தனக்கு யாராவது தம் மேலே ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் கேஸ் போடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு கடன் நீங்கள் வாங்காதீங்க. உங்கள் தொழில் உங்களுக்கு தன்னை போல் வேலை தேடி வரும். நீங்கள் வந்து சும்மா இருந்தால் கூட உங்களோட திறமைக்கு வேலை தேடி வரும். படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மகர ராசியோ அல்லது மகர லக்னத்துக்காரங்களுடைய ஒரு ராசி பலன்கள், லக்ன பலன் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் தன்னுடைய சுயஜாதக ரீதியாக தசாபுத்தி அடிப்படையில், தன்னுடைய கிரக அடைவுகள் அடிப்படையில் ஏதாவது உங்களுக்கு பலன்கள் மாறும். இதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வீடியோனுடைய தலைப்பிலே சொல்லியிருக்கிறேன். ஆன்லைன் வாயிலாக வந்தே நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் தாங்க. நாங்கள் உங்களுடைய முழு விவரத்தை நாங்கள் சொல்கிறோம். சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு முழு விவரத்தை நாங்கள் சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.